அபிரதீஸ் பர்த்டே சீரீஸ் பார்ட் 5. ஸோ இந்த வீடியோவில் பலூன் டெக்கரேஷன் தாங்க. மேடம் வரத்துக்கு முன்னாடி மேடம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் தான் கேட்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக பலூன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஊதுற மிஷின் வாங்கி வச்சுருந்தேன். ஒவ்வொரு தரையும் கையில் அடித்து ஊத முடியலைங்க. அதனால தான் லாஸ்ட் இயரே வாங்கி வச்சுட்டேன். ஸோ எப்படியும் பண்ண போகிறோம், யாருக்காவது யூஸ் ஆகும், நம்மளுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த தடவை அந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லைக் பலூன் ஆர்க் ஸ்ட்ரிப்பு. ஸோ அது எனக்கு அந்த கிட்டில் இருந்தது. ஸோ அதை தான் நான் பிளான் பண்ணி ஆர்க் பண்ணியிருந்தேன். நானும் பாட்டிமாவும் சேர்ந்து தான் பண்ணோம். அந்த ஆர்க் போடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஈஸியாக தான் இருந்ததுங்க. அந்த ஸ்ட்ரிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் கூட எப்படா அப்படி தனித்தனியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். வீடியோவில் வருது, பட் அதே மாதிரி வருமானு நினச்சேன். பட் ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏர்டெல் இந்த லைக் டிஷ்லாம் வச்சாங்கன்னா ஒரு ஆணி மாதிரி ஸ்க்ரூ மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, லைக் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது இருந்தது அந்த இடத்துல. அதனால் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நூல் கட்டி தொங்க விட்டுட்டேன். ரொம்பவே அழகாகவே இருந்தது. ஸோ மேடம் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பிங்க் செட்டப் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவள் ட்ரெஸ் பிங்க், அவளுக்கு பிடிச்ச கலர் பிங்க்கு, கேர்ள் பேபினாலே பிங்க் தானே. அதனால் நான் பிங்க் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்பி இருந்தாங்க. ஸோ அந்த பெரிய பலூனில் நடுவில் அதில் ஒரு லிப்ஸ் இருந்தது, பெரிய லிப் பலூன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்பி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்பி அப்படிங்கிற மாதிரி 3 பலூன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி, அதாவது அதெல்லாம் ப்ளோ பண்ணி, அதெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீனாக நம்ம கூட்டி விட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கிஃப்டெல்லாம் எடுத்து வச்ச வாட்டி தான் ஹவாடின்னு இருந்தது. இப்போ மேடம்காக தான் வெயிட்டிங், நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவள் வந்ததும் எப்படி சர்ப்ரைஸ் ஆனான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அவளுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் விஷஸ் அவளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ மறக்காமல் அவளுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சர்ப்ரைஸ் ஆனது, அதுக்கப்புறம் அவங்க பர்த்டே ஈவெண்ட் எப்படி போச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.